பத்ரியா இருந்தாலும் டிகே கூட இருக்கலாம், இல்லைன்னா வந்து அபினவ் முகுந்தா கூட இருக்கலாம், இல்லைன்னா வந்து அஸ்வின், சுரேஷ்குமார் நிறைய பேர் தெரியாம இருக்கலாம். இப்போ வந்து அவரு அந்த நம்ம மீடியா அட்டென்ஷன்ல வரல. அந்த காலகட்டத்தில் நீங்க பாத்தீங்கன்னா கன்சிஸ்டன்டா ஸ்கோர்லாம் பண்ணியிருந்தாரு. யோமியா இருந்தாலும் சரி, பாலாஜியா இருந்தாலும் சரி, இவங்க கூட ஆடும்போது வந்து ஃபர்ஸ்ட் டிவிஷன்ல நீங்க பல மேட்ச் ஆடி இருப்பீங்க. ஆனா வந்து டிஎன் லோகோ, அதாவது தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியேஷன் லோகோ போட்டுக்கிட்டு ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு பிளேயர்ஸ் கூட ஆடும்போது அந்த ஃபீல் எப்படி இருந்துச்சு? கோர்ஸ் ஐ திங்க் ஃபர்ஸ்ட் டிவிஷன் கிரிக்கெட் அப்படின்றதே வந்துட்டு, சென்னை ஃபர்ஸ்ட் டிவிஷன் கிரிக்கெட் அப்படின்றதே வந்துட்டு ஒரு ஒரு இந்தியாக்குள்ளேயே வந்துட்டு ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லான ஒரு நிறைய பேர் வந்து ஆடணும் அப்படின்னு ஒரு துடிக்கிற ஒரு டோர்னமெண்ட். ஏன்னா அந்த குவாலிட்டி ஆஃப் தட் கிரிக்கெட் இங்கே விளையாடுறது அண்ட் ஆர்கனைஸ் பண்ணுற விதமே வந்துட்டு ஒரு ரஞ்சி ட்ராஃபிக் ஈக்குவலாக இருக்கும். ஐ திங்க் அந்த மாதிரி விதத்தில் ஐ வாஸ் ஃபார்ச்சுனேட். ரொம்ப ஏர்லியாகவே எனக்கு அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. அண்டு நீங்கள் சொன்ன நேம்ஸ் எல்லாருமே வந்துட்டு கூடவே ஆடினவங்க. அதுக்கு முன்னாடி ஆடின நிறைய பேர், ஓ கிரிக்கெட்னா இப்படி தான் ஆடணும், இவ்வளோ ஹார்டாக விளையாடணும், இவ்வளோ டஃப்பாக விளையாடணும் அப்படின்னு அந்த ஒரு கல்ச்சர் வந்ததே வந்துட்டு அந்த ஃபர்ஸ்ட் டிவிஷன் கிரிக்கெட் மூலியமாக தான் டெஃபினெட்லி வந்துச்சு.